ஸ்ரீநிதி ஜோதிடம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று மார்கழி மாதம் 18ஆம் நாள் ஜனவரி 2 வியாழக்கிழமை. இன்று திருதியை திதி, திருவோண நட்சத்திரம். இந்த திருதியை திதினால நம்ம சித்திரை மாதத்தில் வரக்கூடிய அட்சய திருதி அன்னைக்கு தான் எல்லாமே வாங்கணும் கிடையாது. இந்த திருதியை திதி அழகாக பிடிச்சுக்கோங்க, சரிங்களா? இந்த நாளில் நீங்கள் தாராளமாக நகை வாங்கலாம், அதாவது வெள்ளி கொலுசுகள் வாங்கலாம், என்ன பொருள் வேணால் நல்ல பொருட்கள் எல்லாம் வாங்கலாம். முக்கியமாக உப்பு வாங்குங்க, முக்கியமாக பருப்பு வாங்குங்க, முக்கியமாக சக்கரை வாங்குங்க, சரிங்களா? இது வாங்கினாலே பொருளாதார நிலை உயரும். இதெல்லாம் சூட்சுமமான விஷயங்கள், இது எல்லாமே சரிங்களா? அந்த திருதியை திதியில சைலண்டா சில பேர் இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்களும் வாங்குங்க, மிக மிக நன்றி. இந்த திருவோண நட்சத்திரம் பெருமாள் வழிபாடு மிக மிக சிறப்பு. பெருமாள் தாங்க மகாலட்சுமி தாயார், ஓகேங்களா? நீங்க பெருமாள் வழிபாடு பண்ணுங்க, மகாலட்சுமி தாயார் தானாகவே உங்களுடைய வீட்டில் இல்லத்தில் அருட்பார்வை செய்வாள் மகாலட்சுமி. நல்ல நேரம் காலை 10:45 11:45 வரைக்கும், மாலை 6:30 மணிலேருந்து 7:30 வரைக்கும். சூலம் தெற்கு, பரிகாரமாக தைலம், சரிங்களா? மேசம் ரியல் எஸ்டேட் தொழில், வாகன தொழில், டிராவல்ஸ் பண்றவங்களுக்கு லாபம் இன்னைக்கு. ரியல் எஸ்டேட் தொழில் பிசினஸ் பண்றவங்களுக்கு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வாகன தொழில் என்ன, வாடகைக்கு வாகனங்கள் டிராவல்ஸ் வச்சிருக்கீங்க இல்லையா? இதே மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே இன்று லாபங்கள் உங்களை தேடிக்கொண்டு வரக்கூடிய நாளாக இன்று அமைகின்றது. ரிஷபம் வியாபாரத்தில் லாபம், சுபகாரிய நிகழ்வுகள், சரிங்களா? வியாபாரம் பண்ணவங்களுக்கு லாபம் அதிகரிக்கும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா வீட்லேயும் சரிதான், இல்லை இப்போ ஒரு கடையை ஓப்பன் பண்ணுவீங்க இன்னைக்கு, சரிங்களா? அப்போ சுபகாரிய நிகழ்வுகள் நல்ல விஷயமா எல்லாமே நடக்க போகுது. மிதுனம் திடீர் பணவரவு, குடும்பத்தில் சிக்கல்கள், சரிங்களா? அது எதிர்பாராத ஒரு இடத்துல பணவரவு என்று உங்களுக்கு உண்டு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் ஏதாவது பேச்சின் மூலமாக சின்ன சின்ன சிக்கல் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால குடும்ப நபர்கள்ட்ட ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. திருவாதிரை நட்சத்திரத்து இன்று சந்திராஷ்டிரம் இருக்கிறதுனால திருவாதிரை நட்சத்திரக்காரங்க மிக மிக கவனமாக இருக்கக்கூடிய நாளாக இன்று அமைகின்றது. கடகம் கூட்டு தொழில் எண்ணம், மனமகிழ்வான நிகழ்வுகள், சரிங்களா? கூட்டு தொழில் பண்ணலாமா அப்படின்ட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸு கிட்ட எல்லாத்தையுமே அதுக்கான ஒரு விஷயத்தை மூவ் பண்ணுவீங்க. இல்லைன்னா அதுக்கான ஒரு எண்ணமாவது மைண்டுக்குள்ள வரும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா மனமகிழ்வான நிகழ்வுகள், சரிங்களா? குடும்பத்தில் நல்ல சந்தோஷமான நிகழ்வுகளாக இன்று நடக்கும். சிம்மம் பயணங்கள், விரயங்கள், செலவுகளில் கவனங்க, சரிங்களா? பயணங்கள் உண்டு இன்று, சரிங்களா? பல இடத்துக்கு பயணங்கள் போவீங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா விரயங்களும் உண்டு. செலவுகள் பண்ணுறதுல ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க, அது மிக மிக சிறப்பு. செலவுகள் ரொம்ப கவனமாகவும் இருந்துக்கோங்க. கன்னி தொழில் லாபம், ஷேர் மார்க்கெட் மூலமாக பணவரவு. ஷேர் மார்க்கெட் பண்ணுறவங்களுக்கு பணவரவு இன்று உண்டு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா தொழில் பண்ணுறவங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும். துலாம் தொழில் முன்னேற்றம், தாயின் மூலமாக நன்மைகள். அம்மா கிட்ட சில விஷயங்கள் எல்லாமே கேட்டிருப்போம். நமக்கு கொடுக்கறத அம்மா விட வேற யாருங்க நம்ம மேல பாசமா வைக்க போறாங்க? நம்ம முன்னேறணும்னு நினைக்கிறத இந்த உலகத்துல நம்முடைய தாயை தவிர வேற யார் நினைக்க போறாங்க? தாய் தந்தையை தவிர நம்முடைய வாழ்க்கை நல்லா அமையணும் அப்படிங்கிறது இந்த உயிர் கொடுத்த தாய் தந்தையை தவிர வேற யாரு நம்ம நினைக்க போறாங்க? ஓகேங்களா? அப்போ தாயின் மூலமாக நன்மைகள். துலாம் ராசிக்கு தொழிலில் முன்னேற்றங்கள் இருக்கு. விருச்சிகம் நன்மைகள் தேடி வரும், சுப நிகழ்வுகள்ங்க, ஓகேங்களா? நன்மைகள் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும். சுபமான நிகழ்வுகள், நல்ல நல்ல காரியங்கள் பண்ணா நன்மைகள் தாராளமா தேடி வருங்க, சரிங்களா? தனுசு பேச்சின் மூலமாக பணவரவு, ஆடை ஆபரண சேர்க்கை, ஓகேங்களா? பிசினஸ் பண்றவங்களுக்கு உங்களுடைய சிறப்பான பேச்சுக்கள் மூலமாக பண வரவு உங்களை தேடிக்கொண்டு வரும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஆடை ஆபரண சேர்க்கைகள் உண்டு. மிக மிக சிறப்பான நாளாக இந்த தனுசுக்கு அமைகின்றது. மகரம் பரிசுகள், பாராட்டுக்கள், வேலையில் சுறுசுறுப்பு. வேலையில் அவ்வளவு சுறுசுறுப்பா எல்லாம் பார்ப்பீங்க, சரிங்களா? ஏன்னா நேற்று லீவு போட்டு வந்தாச்சு, இன்னைக்கு வேலைகள் அதிகமாக இருக்கும். எல்லா வேலையும் அழகா அந்த டயத்துக்குள்ள ரொம்ப அழகா முடிக்கிறாலும் இன்னைக்கு நீங்க மட்டும் தான் இருப்பீங்க. அதனாலவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பரிசுகள் உண்டு, பாராட்டுகளும் உண்டு ஆபீஸ்ல. கும்பம் தொழிலுக்காக கடன் வாங்கும் முயற்சி. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா உணவில் கவனம், சரிங்களா? தொழிலுக்காக கடன் வாங்கக்கூடிய ஒரு முயற்சியில் இறங்குவீங்க. உணவில் ரொம்ப கவனமா இருந்துக்கோங்க. இன்னைக்கு கும்பராசிக்காரங்க பழைய உணவுகளை தவிர்த்து விடுங்கள், ஓகேங்களா? அதே மாதிரி ஹோட்டல்ல கடையில் சாப்பிட்ற உணவுகளை தயவு செய்து தவிர்த்து விடுங்கள். வீட்டிலே சுட சுட சமைச்சு சாப்பிடுங்க, அதுதான் சிறப்பு. மீனம் மனம் மகிழும் நிகழ்வுகள், வியாபாரத்தில் லாபம், மனம் சந்தோஷப்படக்கூடிய நிகழ்வுகள் குடும்பத்தில் நடக்கும். அதே நேரத்தில் வியாபாரம் பண்றவங்க, தொழில் பண்றவங்களுக்கு லாபம் கூடும். இதுவரைக்கும் 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன் பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திப்போம். நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.